வர 16ஆம் தேதி நம்ம கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் பேருந்து முனையம் 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். பஸ் எல்லாம் வருது, எல்லாம் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். அதை சொல்கிறதுக்காக தான் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் நடுப்புற வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் அப்ரூவ் ஆகிறதுல கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. நிதித்துறை அப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நீ உடனடியாக நாளைக்கு 16ஆம் தேதி பஸ் ஆரம்பிச்சிடும். இல்லை, அது அங்கேயே நிற்க போகிறாங்க. கரூரில் அங்கே சிந்தாமணிலே நிறுத்திக்குவாங்க. கரூர் பெரம்பூர் எது இங்கே வர்றதுனா வரலாம், சிந்தாமணியில் நிறுத்துறவங்க நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங் அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், முன்ன இருக்கும். ஆனால் ஒரு 30 நாளையில் இங்கே கடையெல்லாம் விடணும் வாடகை. உங்களுக்கு உணவு ரெடி பண்ணணும், டீ ரெடி பண்ணணும், அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர, ஆனால் 10-20 நாளில் ஃபுல் ஸ்விங் வந்துடும். பஸ் ஸ்டாண்ட் முழு வீச்சுக்கு வந்துடும். 20 நாளில் அவங்க கடை ஆரம்பிக்கணும்னாவே அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஏலம் எடுத்து அவங்க ஆரம்பிக்கணும்னாவே 10-20 நாள் ஆகும். அந்த 20 நாள் தான். ஆனால் பஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேவையான அடிப்படை தேவை டீ காஃபி தண்ணியெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கான். அதெல்லாம் எதுக்கு 480 கோடி பஸ் ஸ்டாண்டுக்கு 480 கோடி அப்படியே இருக்கும். அது இப்போ இங்கே இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கேருந்து போகிறவங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வழியாக போகிற வண்டி போகும், சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வண்டி போகும். சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அங்கே ஏற்கனவே இருக்கிற கரூர் வண்டிலாம் அங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னா அங்கே நிறுத்துறோம்னா நிறுத்தி சொல்லிட்டோம். அதான் ட்வைஸ் எல்லாம் அங்கே போகிறவங்க அங்கே வரவங்க வருவாங்க. அது அவங்கவுங்க சௌகரியம். ஆனால் கவர்மெண்ட் வண்டி இங்கே வந்துடும். கவர்மெண்ட் இல்லை, அவங்களா கேட்டுக்கிட்டாங்க. நான் எங்கிட்ட ப்ரைவேட் பஸ் ஓனர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் அதெல்லாம் அவங்கெல்லாம் சங்கடப்படுறாங்கன்னாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு அவங்க ஓட்டி தானே ஆகணும். அவங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பூரா ஜனங்கள் இங்கே வரும்போது அவங்களே வந்து தானே ஆகும். மக்கள் அடர்வு கூட வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க இங்கே வருவாங்கல்ல. அதான் விஷயம். அதில் போய் அவங்கள நம்ம வந்து கட்டாயப்படுத்தலை. அதான் விஷயம். எல்லாம் முடிச்சு தண்ணி வசதியெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கு. தண்ணி வசதியெல்லாம் ரெடியாக இருக்கு. புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கான். அது போயிடும். அதெல்லாம் ஒரு மாசத்துல தம்பி. போலீஸ் ஸ்டேஷனு, வாட்டர் கட்டாங்க, ஓவர் கட்டாங்க, எஸ்டிபி எல்லாமே ஃபுல் ஸ்விங்காக இருக்கல. டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு தனி இடம், இபிக்கு தனி சப்ஸ்டேஷன் எல்லாம் போட்டுருக்கோம். எல்லாம் போட்டு என்ன அதிகமங்கலம் குப்பை கிடங்கு என்ன சொல்லுங்க. அவரு ஏங்க இடமாற்றம் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நான் அதே வாக்குறுதியாங்க. ஆமா, அப்புறம் அதானே கொடுக்கணுங்க. வேற என்ன புதுசா வேற எதாவது பண்ணுங்க. நாங்கள் அதாவது தமிழ்நாடு முழுவதும் சென்னை போன்ற பெருநகரங்கள், கோவை போன்ற மதுரை போன்ற நகரங்களில் ஏற்கனவே கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம், 30 ஆண்டு, 50 ஆண்டு காலமாக கொட்டப்பட்ட குப்பைகள் தேங்கி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம் பயோமைனிங் பண்ணி அதை நாங்கள் சுத்தப்படுத்தி பிளாஸ்டிக் தனியாக, குப்பை மக்கிற குப்பை தனியாக பிரித்து எடுக்கிறோம். அது கான்ட்ராக்ட் விட்டு நடந்துகிட்டே இருந்து அது முடிகிற வரைக்கும் அந்த குப்பையை எங்கே கொண்டு கொட்டுவீங்க? அங்கே தானே அந்த இது கொட்ட முடியும். அவங்க கூப்பிட்டு உடனடியாக நீ காலி பண்ணி கொடுனா அப்படியே அந்த இடம் காலி ஆனாலும் 15 ஆண்டு காலத்துக்கு அந்த இடத்துல எந்த கட்டடமும் கட்ட முடியாது. பார்க் வேணா போடலாம், கீழே அவ்வளவு இது இருக்கும். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எந்த கட்டடம் கட்டுறதுக்கு. அதனால இப்போ வேஸ்ட் எனர்ஜி கொண்டு வந்துட்டோம். இப்போ பயோமைனிங் பண்ணி உரமா தயார் பண்ணி கொடுத்து பிளாஸ்டிக் எல்லாம் சிமெண்ட் கம்பெனிக்கு எரிக்கிறதுக்கு கொடுத்துருந்தோம். இப்போ அந்த சிமெண்ட் கம்பெனி ரொம்ப பிளாஸ்டிக் வரதுனால அவங்க எடுக்காதனால புது டெக்னாலஜியில் ரோடு போடலாமா, பிளாஸ்டிக்ஸை வச்சு ரோடு போடலாமா. ரெண்டாவது, கோவையிலையும் மதுரையிலையும் சென்னையில் ஆரம்பிச்சிட்டோம். வேஸ்ட் டு எனர்ஜி சென்னை கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி கோவையிலையும் மதுரையிலையும் கொண்டு வந்து திருச்சி கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வரும்போது பிளாஸ்டிக்கை பூரா தனியாக எடுத்துருவோம். அது லாங் டைம் ப்ராசஸ். ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். ஆனால் அதுக்கான வேலையெல்லாம் தொடங்கிட்டான். தளபதியினுடைய ஆட்சியில் அது வேலையெல்லாம் தொடங்கிட்டான். வேலையே தொடங்கல, ஒண்ணுமே செய்யாத நீங்களை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. நகராட்சியா இருக்கும்போது அந்த குப்பை மட்டும் வந்துச்சு. அப்புறம் 60 வார்டு, அப்புறம் 65 வார்டு, இப்ப 100 வார்டா மாறிட்டா எல்லா குப்பையும் அங்க வந்துச்சு. அந்த மக்கள் தாங்க மாட்டாங்களேங்கிறதுக்காக கேட்டேன். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன், 100 வார்டு ஆனா ஜனத்தொகை திடீர்னு ஜம்ப் ஆகுமா? இருக்கிற ஜனத்தொகை தானே. இப்ப இங்க இருக்க 22 லட்சம் 24 லட்சம் பேர் தமிழ்நாடு திருச்சி மாவட்டத்தில்
அதுல திருச்சி மாநகரத்தில் மட்டும் 5 லட்சம் 6 லட்சம் பேர் இருக்காங்க. வார்டு இன்க்ரீஸ் ஆகும்போது மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது. அதே குப்பை அதே தான். வேற இடம் ஏற்கனவே ரொம்ப காலம் இருக்கு. அது நீங்க கிளியர் பண்ணிடுவோம். 1 வருஷம் 2 வருஷத்துல சுத்தமா கிளியர் ஆயிடும். அதான் விஷயம். ஒரே விஷயம், இப்ப திருச்சி மாநகராட்சியை பொறுத்தவரை மேற்கு தொகுதியில ரொம்ப அற்புதமான ஏராளமான வேலைகள் நடந்திருக்கதா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த எலெக்ஷன் வரும்போது சொல்லு. ஏங்க நீங்க எல்லா இடத்துலயும் எந்த வார்டு 65 வார்டு சமம், எந்த வார்டுலையும் கூட குறைச்சல்ல. எல்லா வார்டுலையும் நீங்க போய் பார்க்கலாம். திருவரம்பூர்ல பாதாள சாக்கடை திட்டம் போட்டது எவ்வளவு வேலை நடந்திருக்கு, எவ்வளவு ரோடு போட்டிருக்கோம், எவ்வளவு குடிநீர் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் அங்கேயும் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்தையும் பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்திலையும் கம்ப்ளீட் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம், கோர்ட் கட்டுறது கட்டியிருக்கோம், பூரா இடத்துக்கு எல்லா வேலையும் பார்த்துருக்கோம். ஒரு வார்டு ஏத்த இறக்கம் கிடையாது. நீங்க நீங்க என்ன வேணும்னு இப்ப நீங்க எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கு அந்த மக்களுக்கு சொல்லுங்க. ஏங்க அது யாராவது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கொடுத்திருந்து இப்ப நாங்க கொடுக்காம விட்டா பரவாயில்ல. நாங்க தான் ஆரம்பிச்சாரு. முதலமைச்சர் தளபதி தான் 1000 ரூபாய் திட்டத்தையும் ஆரம்பிச்சாரு. அவர் வராதுன்னு சொல்றதுக்கு இவர் யாருங்க? நாங்க இப்ப நாளைக்கு கேம்ப் போடுறோம். நாளைக்கு 15ஆம் தேதி முதலமைச்சர் கேம்ப் போடுறாரு. மக்களுடன் முதல்வருங்கிறத ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே இருந்ததை ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே தகுதி உள்ளவங்க யார் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் நீங்க அப்ளை பண்ணுங்க, உங்கள்த பார்த்து நாங்க கொடுக்குறோம்னு சொல்றாரு. எனவே ஏற்கனவே கொடுத்ததையும் சரி இப்ப புதுசா போறதையும் கொடுக்குறோம். அது தளபதி கொடுக்க போறாரு. அவர் என்ன செய்யறாரு? அவர் சொன்னதை கேட்டீங்களா? நாங்க 1500 கொடுப்போம் அப்படின்லாம் சொல்றாரு. ஒண்ணுமே 1 ரூபா கூட கொடுக்காத ஆளு நாங்க கொடுத்த ஒரு பாடு 1500 கொடுப்போம்னு சொல்றதெல்லாம் எப்படி நியாயம்? அதுல ஒன்றும் சரியா இருக்காது. நாங்க ஒன்றும் தளபதி நிறுத்த மாட்டார். பணம் போய் சேரும், மக்கள் நம்புறாங்க. நீங்க ஏதாவது போட்டு விட்டாதான். எங்க தம்பி கேசவா மத்திய மாவட்டம் மொத்தம் 70% ஆவரேஜ் 3 தொகுதி சேர்த்து. மேற்கு தொகுதி 92%, ஸ்ரீரங்கம் தொகுதி 78%, லால்குடி தொகுதி 68%. 2 நாள்ல கம்ப்ளீட்டா 100%. இன்னைக்கு மேற்கு தொகுதி இன்னைக்கு கம்ப்ளீட் முடிஞ்சோம். ஸ்ரீரங்கம் ஒரு 2 நாள்ல 100% முடியும். லால்குடி தொகுதி 3 நாள்ல 100%. 2,40,000 பேர் சேர்க்கணும் எங்களுக்கு மத்திய மாவட்டத்தில். இது வரைக்கும் 1,90,000 பேர் சேர்ந்துருக்கு. 54,000 பேர் சேர்த்தோம்னா திருச்சி மத்திய மாவட்டம் 100%. எங்களுக்கு 41 தொகுதி எல்லா இடங்களிலும் ஒரு கிராமங்கள்ல இந்த ஓடிபி ஓப்பன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. மற்ற இடங்கள்லாம் போயிட்டு இருக்கலாம். எல்லாமே குறிப்பிட்ட அந்த 45 நாளுக்குள்ள கழக தலைவர் சொன்ன அச்சீவ்மெண்ட்டை நிறைவேற்றணும். இப்ப டாப் 10 டிவிலே போட்டுட்டு இருக்காங்க. முதல் 10 வந்திருக்காங்க. ஒரு சில இடத்துல அந்த வைஃபை சரியா இருக்கிற இடத்துல கிளீனா வந்துருது, சில இடத்துல வரல. அதனால பரவாயில்ல. எங்க உறுப்பினர் சேர்க்கறதுல ஆர்வமா கேட்டதுக்கு நன்றி.